வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் வன்னியர் சங்க கொடி கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடையின் பெயர் பலகைகள், சாலை ஓர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடி கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடி கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான அக்கட்சியினர் மற்ற கொடிக்கம்பங்கள் இருக்கும்பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மட்டும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பின்னர் விடுவிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு புதுச்சேரி வழியாக நடைபயணமாக செல்லும் பக்தர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அன்னதானம் வழங்கினார். நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் ஆலய பெருவிழா மற்றும் கொடியேற்று விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பர். இந்த ஆண்டின் பெருவிழா கொடியேற்றம் வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி இறுதியாண்டவர் ஆலயம் அருகே 14ஆம் ஆண்டாக சுமார் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னார்வலர் ஜெரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முன்பாக மாணவர்கள் நாடகம் நடத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் அனைத்திந்திய மாணவர் அமைப்பின் கிளை செயலாளர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட வலியுறுத்தியும் நாடகம் வழியாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் பூட்டியிருந்த வீட்டில் இருந்த பொருட்களை திருடி சென்ற வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் 2 நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் அமர்தேஷ். பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இவர் அந்நாட்டு ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி சாந்தி. அமர்தேஷ் இறந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சாந்தி வசித்து வந்தார். தான் குடியிருந்த வீட்டை சீரமைப்பதற்காக அதை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி குடியேறிய நிலையில் பூட்டியிருந்த வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர், பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த தவசி உட்பட 3 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களில் தவசியை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்ற 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரி திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் தனது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிடம் வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களை வில்லியனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெற்றதை அடுத்து முகமது ஹாலித் அவர்களுக்கு சிவா எம்எல்ஏ சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முகமது ஹாலித்திற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருபுவனை அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கொத்தனாரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். புதுச்சேரி திருபுவனை சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் பாவாடை. இவரது மனைவி 50 வயதான மீனா. இவர் திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள மத்திய அரசின் அரிசி சேமிப்பு கிடங்கில் தூய்மை பணியாளராகவும் காலை நேரத்தில் திருபுவனை காவல் நிலைய பகுதி அருகே உள்ள இறைச்சிக் கடையை தூய்மைப்படுத்தும் வேலையும் செய்து வந்தார். நேற்று அதிகாலை இறைச்சிக் கடையை தூய்மைப்படுத்தும் பணியில் மீனா ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் கலியமூர்த்தி என்பவர் மீனாவிற்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் கூச்சலிட்ட நிலையில் கலியமூர்த்தி அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருபுவனை போலீசார்
தப்பி ஓடிய கலியமூர்த்தியை கைது செய்து விசாரித்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி செல்ல வருகின்ற 29ஆம் தேதி பிஆர்டிசி சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் கொடியேற்று விழா வருகின்ற 29ஆம் தேதி விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்து ஒன்று பக்தர்களுக்காக வேளாங்கண்ணிக்கு முன்பதிவுடன் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பேருந்து 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மதியம் 2:15 மணி அளவில் வேளாங்கண்ணி சென்றடையும். பின்பு இந்த பேருந்து வேளாங்கண்ணியிலேயே காத்திருந்து கொடியேற்று விழா முடிந்தவுடன் அன்று இரவு 8 மணிக்கு முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புதுச்சேரி வந்தடையும். புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி சென்று வர விரும்பும் பயணிகள் இன்று 23ஆம் தேதி மாலை முதல் புதுச்சேரி காரைக்கால் பேருந்து நிலையத்தில் உள்ள பிஆர்டிசி பயண சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் பஸ் இண்டியா செயலி வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார். இதில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணித் தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவரங்கள் கேட்டறிந்தார். பெருகி வரும் குற்றங்கள் காரணமாக சிறையில் உள்ள கைதிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்திட வேண்டும். குற்றத்திற்கு ஏற்ப கைதிகளை தனித்தனியாக அடைக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிறை கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய இடவசதி, கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனித்தனி பகுதி கைதிகளுக்கு ஏற்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்தும் கலெக்டர் ஆய்வு மேற்கொண்டார். சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து அப்பொழுது அவர் கேட்டறிந்தார். சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் FM கைவினைப் பொருட்களை பார்வையிட்டார். பின்னர் மரக்கன்றுகள் நட்டு கைதிகளிடம் கலந்துரையாடினார். இந்த ஆய்வின் போது உதவி மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு என்கிற அற்புதராஜ் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இன்று விசாரணை முடிந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அப்பு என்கிற அற்புதராஜுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 1 லட்சம் நிவாரணம் அளிக்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில மின்துறை தனியார் மயம் குறித்த காணொலி கூட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. புதுவை உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் மின்துறையை தனியார் மயமாக்கிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து புதுவையில் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து ஏராளமான அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதற்கிடையே அண்மையில் நடந்த புதுவை சட்டப்பேரவைக் கூட்டத்தில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்திருந்தார். ஆனால் மின்துறை தனியார் மயம் மற்றும் நவீனமயமாக்கல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நேற்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக புதுச்சேரி தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் புதுதில்லியில் உள்ள அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான வசதியும் நேற்று காலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நடைபெறவிருந்த கூட்டம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.